ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் கொக்கோகோலாவோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாம். கொக்கோகோலா ஷேர் த கோக் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சு அவங்களோட சேல்ஸை அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொக்கோகோலா அவங்களோட ப்ராடக்ட் லேபிளில் ஷேர் த கோக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரிண்ட் பண்ணி அது கூட ரிலேஷன்ஷிப்ஸோட நேம்ஸையும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா, இந்த மாதிரி நிறைய நேம்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய நேம்ஸையும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பிரியா, ரமேஷ், கிரண், இந்த மாதிரி நிறைய நேம்ஸையும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் அவங்களோட நேம்ஸ் இருக்கக்கூடிய பாட்டிலை தேடி தேடி வாங்கினாங்க. அண்ட் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸான பாட்டில் இருக்கும் இல்லையா, அப்பா, அம்மா, இந்த மாதிரி பாட்டிலையும் தேடி தேடி வாங்கினாங்க. ஸோ இதை அவங்க ஷேர் த கோக் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி அவங்க வாங்கின அந்த பாட்டில்ஸை ஃபோட்டோ எடுத்து அவங்க ரிலேஷன்ஷிப்ஸோட ஷேர் பண்ணாங்க. ஸோ இது மூலமாக அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு பெரிய பாப்புலரும் கிடச்சிது. ஸோ ஜஸ்ட் இவங்க பண்ண ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன, ஷேர் த கோக். இந்த ஷேர் த கோக் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு ப்ளஸ் அந்த ரிலேஷன்ஷிப்ஸோட நேம்ஸையும் கனெக்ட் பண்ணி மக்கள் மத்தியில் நிறைய ஒரு ஆடியன்ஸை பிடிச்சாங்க. நிறைய அவங்களுக்கு சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எமோஷ்னலாக ரிலேஷன்ஷிப்ஸ் மூலமாக நம்ம கூட பாண்டிங்காக கனெக்ட் பண்ணி அவங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ